சாதாரண மக்கள் போயிட்டு ஆட்டிறைச்சி வாங்குறோம் அப்படின்னா, எப்படி சார் அதோடைய தரத்தை உறுதி செய்றது? முதல்ல அந்த கடையினுடைய உரிமையாளரை நம்பணும். கறியினுடைய தரம் எப்படி இருக்கணும்னா, அதாவது கறி வந்து ரொம்ப ட்ரையாவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில ரொம்ப ஈரப்பதமா இருக்கக்கூடாது. ஈரப்பதமா இருக்குதுன்னா, அது ஏமாத்தி விக்கிறாங்கன்னு அர்த்தம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு மட்டும் தான் வந்து விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுது. ஆடுகள்ல நெறைய வகை இருக்கு இல்லையா? இது 2 மட்டும் தான் உணவுக்கு சாப்பிட ஏற்றத்தக்க ஒரு வகையான ஆடுகளா? ஆமா, இங்க தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்லிப்புட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளாடு, வெள்ளாடு, வெள்ளாடுன்னுவாங்க. ம். ஆனா வெள்ளாடு என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, அது பல இதனான இலைகள சாப்பிடுது. அதில வந்து பத்தியத்தன்மை அதிகமா இருக்குங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அதை விட ஒர்த்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. கெடா ஆடினுடைய டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். பெண் ஆட்டினுடைய டேஸ்ட் அவ்ளோ நல்லா இருக்காதுங்கிறாங்களே நிஜமாவா? குட்டிப்பட்ட ஆடுங்கிறபோது முத்தி போயிடும் கறி. ஓகே. அதுக்கு வந்து வேக்காடு அது பாயில் அதிகமாகும். அது அதனுடைய டேஸ்ட் குறைஞ்சு போயிடும். ஆனா நீங்க கடாய் எடுத்தாலும் சரி, நீங்க வந்து அந்த குட்டிப்பட்ட ஆடு இருந்தாலும் சரி, அந்த ஆடுங்களை எடுக்கும் பொழுது அந்த கறியினுடைய தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை பொறுத்து அதனுடைய வேக்காடு மாறும், டேஸ்ட் மாறும். ஒரு 8 கிலோ இருக்கக்கூட்டா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். 10 கிலோ இருக்கும்போது அது மாதிரி 15 கிலோ போகும்போது வெயிட் ஏற ஏற ஒவ்வொரு விதமான டேஸ்ட் கொடுத்துரும். சில்லறை விற்பனைலாம் செய்றாங்கல்ல. அந்த கடையிலுமே எல்லா பாதுகாப்பு வசதிகளுமே இருக்க தான் செய்யுதா எல்லா இருக்கு கடையிலும்? மேடம். அதாவது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து நான் தான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, தமிழக அரசு எந்தவித அரவணைப்போ, பாதுகாப்போ, ஃபைனான்ஸ் சப்போர்ட்டோ நம்மளுக்கு கிடையாது. அதால இருக்கப்பட்டவன் எந்த அளவுக்கு பண்ணுவானோ, அந்த அளவுக்கு அவன் அந்த ஸ்பெசிலிட்டி தான் வச்சிருக்கான். ஆனா நீங்க தொட்டியை போய் பார்க்கும் பொழுது, அங்க இருக்கிற சுகாதார சீர்கேடு நீங்க எந்த கடையிலும் காட்ட முடியாது. சார் நீங்க பேசும்போது தொடர்ந்து சொன்னீங்க, ஆட்டினுடைய தடத்தை வந்து உறுதி செய்யணும்னா லேப்க்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதிகாரிகள்லாம் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே. எங்கள மாரி சாதாரண மக்கள் போயிட்டு ஆட்டிறைச்சி வாங்குறோம் அப்படின்னா, எப்படி சார் அதோடைய தரத்தை உறுதி செய்றது? முதல்ல அந்த கடையினுடைய உரிமையாளரை நம்பணும். ஓகே. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த லேப் அதிகாரியும் போயிட்டு அவங்க வீட்டு சமையலுக்காக கறியை டெஸ்ட் பண்ணி சமைக்க போகிறது கிடையாது. ம். கறியினுடைய தரம் எப்படி இருக்கணும்னா, அதாவது கறி வந்து ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கக்கூடாது. ஈரப்பதமாக இருக்குதுன்னா, அது ஏமாற்றி விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. தண்ணி தெளிச்சு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. அதே இது மழை காலத்தில் பனி காலத்தில் ஈரப்பதம் இருக்குன்னா, அது வந்து கிளைமேட்டுடைய சூழ்நிலை. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கறின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடு 2 விதம் தான் இருக்குது. செம்மறி ஆடு, வெள்ளாடு. ஓகே. அதையும் விட்டு போனால் அதுலேயும் வந்து 2 ரகம் இருக்குது. பொட்டாடு, கடாடு. 2 இதுலேயும் அதுதான். செம்மறிலையும் வெள்ளாடு, பொட்டாடு இருக்குது. வெள்ளாட்டுலேயும் பொட்டாடுங்கிறது வந்து குட்டி போடுற ஆடு, அவ்வளோதான் வித்தியாசம். இது பெரும்பாலும் அங்கே இந்த இடத்துல விற்பனை அந்த அளவுக்கு வரதில்லை. நம்ம இங்கே விற்கிறது போய் சென்னையில் மொத்த வியாபாரிகள் பார்த்தாலும் சரி 99% அந்த கறி தான் விற்கிறாங்க. குவாலிட்டியை பற்றி குறை சொல்ல முடியாது. குவாலிட்டியும் நல்லா தான் வரும். எங்களுடைய சுத்தம் வந்து அந்த இடத்துல சுகாதாரம் இல்லாத ஒரு காரணம் தான். 2வது கடையில் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஓகே. கடையில் வாங்கும்போது நமக்கு சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் தாராளமாக அந்த ஓனர்கிட்ட கேட்டுக்கலாம். சார் கறி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கலாம். 2வது வந்துட்டு ஏமாற்றி விற்கணும், எப்படியும் வந்துட்டு விற்கணும்னு நினச்சா எப்படியும் ஏமாற்றி விற்றுருவோம். அது வியாபாரத்துடைய திறமை. அந்த திறமை நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு கெட்டுப்போன கறி இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா, அது கிட்டே நிற்கும் போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நீச்சு வாடை வந்துடும். நீங்கள் ஒரு 10 மீட்டர் முன்னாடி நல்லா வாடை வந்துடும். நீங்கள் இப்போ கறி வந்து கேஷ் கொடுத்து வாங்குறோம் நின்னாலே அந்த கறி மேலே வாடை வந்துடும். அப்புறம் வாடை தான் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 2வது இன்னொரு குவாலிட்டி இருக்குது. அதாவது அதிக கொழுப்பு சக்தி உள்ள ஆடுன்னு சொல்லிட்டு அது எடுக்கும்போது சில பேர் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க. இப்போ அவங்களாம் அது சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வாங்கும்போது நம்ம சொல்லிடணும், கொழுப்பு சக்தி இல்லாத கறியாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி கொடுப்பாங்க. சில பேர் அது எல்லாமே இந்த வியாபாரத்தை அடிச்சந்திரனா இருந்துறது கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நமக்கு அரசாங்கம் அது ப்ராப்பராக எல்லா வகையும் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம நேர்மையாக வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே. இப்போ நீங்க பேசும்பொழுது சொன்னீங்க, செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடு மட்டும் தான் வந்து விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுது. ஆடுகள்ல நெறைய வகை இருக்கு இல்லையா? இது 2 மட்டும் தான் உணவுக்கு சாப்பிட ஏற்றத்தக்க ஒரு வகையான ஆடுகளா? ஆமாம், இங்கே தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளாடு, வெள்ளாடு, வெள்ளாடுன்னுவாங்க. ஆனால் வெள்ளாடு என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா, அது பல இதனான இலைகளை சாப்பிடுது. அதில் வந்து பத்தியத்தன்மை அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி அதை விட ஒர்த்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு. ஏன்னா அது மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுத்தமான பில்களை தின்னக்கூடிய ஒரு விஷயம். 2வது அது வந்துட்டு ஆற்று தண்ணி குடிக்கக்கூடிய விஷயம். இது வந்து வெள்ளாடுங்கிறது வந்து எங்கே இருந்தாலும் சேர்த்து தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியும் குடிக்கக்கூடிய விஷயம். அது என்னன்னா சில பேர் நாட்டு மருந்து சாப்பிட்றவங்கிறதுக்காக அந்த காலத்துலேருந்து வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்கன்னு சொன்னதால அது வெள்ளாட்டினுடைய மோகம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஓகே சார். நீங்கள் பேசுகிறப்போ வந்து கெடா ஆடு, பெண் ஆடுன்னு 2 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னீங்க இல்லையா? கெடா ஆடினுடைய டேஸ்ட் தான் நல்லா இருக்கும், பெண் ஆட்டினுடைய டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறாங்களே நிஜமாவா? இது யார் அந்த மாதிரி சொன்னது? இல்லை, எனக்கு பொதுவான ஒரு கேள்வி, நான் உங்ககிட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணி. ஆக்சுவலி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட்டிப்பட்ட ஆடுங்கிற போது முத்தி போயிடும் கறி. ஓகே. அதுக்கு வந்து வேக்காடு அது பாயில் அதிகமாகும். அது அதனுடைய டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். ஆனால் நீங்கள் கடாய் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த குட்டிப்பட்ட ஆடு இருந்தாலும் சரி, அந்த ஆடுங்களை எடுக்கும் பொழுது அந்த கறியினுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டை பொறுத்து அதனுடைய வேக்காடு மாறும், டேஸ்ட்டு மாறும்.
ஒரு 8 கிலோ இருக்க குட்டினா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், 10 கிலோ இருக்கும்போது அது மாதிரி, 15 கிலோ போகும்போது வெயிட் ஏற ஏற ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டு கொடுத்துரும். ஓகே. நிறைய இடங்கள்ல வந்து ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல நிஜமாவே போடப்படுவது ஆட்டுக்கால்கள் தானா? நிஜமாவே போடப்படுவது ஆட்டுக்கால்களாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய இடம் பொறுத்து இருக்குது, இடத்தை பொறுத்து இருக்குது. இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்டு போகிறோம், அங்கே பியூராக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்காலான கேள்விக்குறி தான். ம். இப்போ வெளிமாநிலத்தில் எப்படி கறி வந்துட்டுருக்கோ அதே மாதிரி ஆட்டுக்காலம் வந்துட்டுருக்கு. அவங்க அதுக்குன்னே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து வர வச்சு ஸ்டாக் பண்ணியும் கொடுக்கலாம். ஓகே. ஆனால் எதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு செய்கிறாங்க நம்மளால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இப்போ வந்து நாகரிகம் எல்லாமே வளர்ந்து வர ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு எல்லா இடமும். இப்போ ஆடெல்லாம் வளர்க்குன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் வந்து ஸ்பேஸ் தேவை. அது எல்லாம் இப்போ இல்லையா? அதனால வந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து தான் ஆட்டு வந்து இறக்குமதி செய்யப்படுதா? கண்டிப்பாக இந்த விஷயம் நல்ல கேள்வி, இது கேட்க வேண்டியது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயமாக இருக்கிற வரைக்கும் ஆட்டுக்குடைய பற்றாக்குறை இல்லாமல் இருந்தது, விலைவாசி இந்த அளவுக்கு ஏறாமல் இருந்தது. ஓகே. ஆனால் இன்னைக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே பூந்து கம்பெனிகளாக உருவாக்க ஆரம்பிச்சிட்டார்களோ, விவசாய நிலங்கள் என்னைக்கெல்லாம் அழிக்கப்பட்டதோ அன்னைக்கெல்லாம் வந்து இடவசதி இல்லை. ஆடு வளர்க்குறதுக்கோ முதல்ல வந்து சுகாதாரமாக தண்ணி கிடையாது. ஓகே. ஒரு ஆடினுடைய வளர்ச்சி அதனுடைய தரம் வந்து அதனுடைய தண்ணியில் தான் இருக்குது. ம். அதனுடைய சக்தி அந்த தண்ணியே இங்கே சுவை இல்லாத பொழுது இங்கே வந்து விவசாயிகள் அந்த ஆடை வந்து உற்பத்தி பண்ண பின்வாங்குறாங்க. ஏன்னா அது வந்து அந்த அளவுக்கு கட்டுக்கோஸ்தா வர்றதில்லை, ஓகே. நோஞ்சா மாதிரி வருது. அப்போ நோஞ்சா மாதிரி வரும் பொழுது எங்களை மாதிரி வியாபாரிகள் அந்த இடத்த வாங்க விருப்பப்படுறதில்லை. ஏன்னா அவங்க கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, ம். டேஸ்ட்டும் இருக்காது, போன்ஸ் அதிகமாகிடும். அவங்க எதிர்பார்க்குற அந்த ஃப்ரெஷ்ஷு கிடைக்காது, மீட் கிடைக்காது. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் அதில். அதனால் என்ன பண்ண அந்த ஆயிட்டு நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம். அவாய்ட் பண்ண என்ன ஆச்சுன்னா காலப்போக்கில் அந்த இடத்துல வந்து விவசாயிகள்லாம் அந்த இடத்த விற்றுட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு அடிமையாயிட்டுக்கிறாங்க. இதை உற்பத்தி ஆக்குறது இல்லை, இதை அப்படியே விட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா சரி ஆந்திரா இப்போ சொல்ல தேவை 25% தான் இருக்குது. ஃபஸ்ட் தமிழ்நாட்டில் இல்லைன்னா கூட ஆந்திராவில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ ஆந்திராவும் டோட்டலாக காலி. இப்போ அங்கே 25% தான் உற்பத்தி இருக்குது. இப்போ அங்கேருந்து வர குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. தமிழ்நாட்டை பேஸ் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிற குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதை விட அதுக்கப்புறம் போனீங்கன்னா இந்த பக்கம் போனீங்கன்னா கர்நாடகாவில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற குட்டிங்கள் வந்து எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும். பொட்டாடுங்களை தவிர நான் சொல்கிறேன், கடாகரி மற்ற அது வந்து எல்லா ஆடுங்களை வச்சு சொல்கிறேன். அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது எல்லா கொழுப்பு சக்தி உள்ள ஆடுகள். அது வந்து பிறர் இங்கே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, கொழுப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. கொழுப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஆட்களுக்கு அந்த இறைச்சி செட் ஆகாது, கர்நாடகா சைடில் வர்றது. இதே குஜராத்து, காந்தி, நம்ம ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஜெய்ப்பூரில் வர குவாலிட்டிலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக வரும். ஓகே. இப்போ அங்கே இருக்கிற என்னென்னா அது எல்லாமே வந்து விவசாயமும் இருக்குது, அந்த ஆட்டுக்குன்னே வந்து ஒழுங்காக பராமரிக்கக்கூடிய ஒரு விவசாயிகள் டீமே அங்கே இருக்குது. அதனால் அந்த ஆட்டுக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டாலும் அந்த உடனே அதை பராமரிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 1008 நோய் நடுவில் வந்துட்டு ஆண்ட்ராக்ஸுன்னு கூட ஒன்று வந்துச்சு ஆட்டுக்கு. இப்போ அந்த மாதிரி நோயெலாம் அங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதுகாத்து வளர்க்குறாங்களோ அந்த அளவுக்கு பராமரிப்பாக சுத்தபத்தமாக அந்த இதில் வளர்க்குறாங்க. அதனால தான் இங்கேருந்து 3000 கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வர ஆடுங்களை. ஓகே. இப்போ வந்து பிற மாநிலங்கள்ல இருந்து ஆடுகளை வந்து இறக்குமதி செய்கிறது இருந்தாலுமே எதிர்காலங்களில் இந்த மாதிரி ஆட்டினுடைய வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்காக உங்களுடைய தரப்புல இருந்து ஏதாச்சும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கு? இல்லை மேடம், அது வந்து பெரிய நெட்வொர்க். இங்கே சிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திரும்பி பார்த்தாலே ஒரு வீட்டுக்கு 10 வீடு கட்டிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த நெட்வொர்க்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியாது. அது வந்து அங்கேருந்து அந்த இடத்துல நம்ம அங்கேயே இப்போ குறைஞ்சின்னு வருது. ஏன்னா அங்கேருந்து ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போகலான்னு இருக்கும். ஓகே சார்.